ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா, எண்டு வரைக்கும் கேளுங்கள். ஒரு ராஜ்யத்தில் அந்த ராஜா தன்னுடைய சபையில் இருக்கும் 3 மந்திரிகளை அழைத்து, உங்களுக்கு சாயங்காலம் வரை அவகாசம் தருகின்றேன். இந்த பைகளில் உங்களுக்கு இஷ்டமானவை, மிகவும் பிடித்தவை பழங்களை நிரப்பி எடுத்து வாருங்கள் என்று ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒவ்வொரு பையை கொடுப்பார். அதாவது ஒருவனுக்கு 1 மாதம் சாப்பிடுவதற்கு சரியா போகும் என்ற அடிப்படையில். முதலாவது மந்திரி ராஜா பழங்களை எடுத்து வர சொன்னார் என்றால் ஏதோ ஒரு நல்ல விசேஷத்துக்காகத்தான் என்று யோசித்து அந்த காட்டிலே உள்ள மொத்த இடமும் தேடி தேடி நல்ல நல்ல பழங்களை பறித்து தன் பையில் போட்டுக்கொண்டான். இரண்டாவது மந்திரி கொஞ்சம் பாதி சோம்பேறி என்று சொல்வார்களே, அதை போலவே அவருக்கு பழங்களுக்கு குறையில்லை அல்லவா என்ற எப்படியாவது இந்த பை ரொம்ப நாள் போதும் என்று கண்ட பழங்களை பறித்து பையில் போட்டு கொண்டு விட்டான். இனி மூன்றாவது மந்திரி, இவன் முழு சோம்பேறி. அரசனுக்காவது பழங்களாவது என்று அவருக்கு பழங்களுக்கு குறைவா வேலை இல்லாமல் சொன்னார் என்று முக்காவாசி வெறும் இலைகளும் கால்வாசி மேலோட்டம் பழங்களையும் நிரப்பி சாயங்காலத்துக்கு 3 மந்திரிகளும் அவங்க பைகளை எடுத்து வந்து பழங்கள் பைகளை அரசர் முன்பு வைத்தனர். அரசர் தன்னுடைய காவலர்களை வர சொல்லி இந்த 3 மந்திரிகளை 1 மாதம் சிறையில் அடைத்து அவர்களை சாப்பிடுவதற்கு எந்த ஆகாரமும் தர வேண்டாம் என்று அவங்க எடுத்து வந்த பழங்களைத்தான் அவங்களுடைய உணவென்று ஆணையிட்டு அவங்களை சிறையில் வைத்தனர். முதல் மந்திரி தான் பறித்து வந்த நல்ல பழங்களை சாப்பிட்டு அந்த சிறை தண்டனை காலம் முடிந்ததும் வந்து அவருடைய ஆசனத்துக்கு வந்து சேர்ந்தார். இரண்டாவது மந்திரி சில நாட்கள் நல்ல பழங்களை சாப்பிட்டு நன்றாக இருந்தாலும் மற்ற நாட்கள் அந்த கெட்டுப்போன பழங்களை சாப்பிட்டு உடல் நலம் கெட்டு வீட்டுக்கு வந்து படுக்கையில் அமர்ந்தான். மூன்றாம் முழு சோம்பேறி மந்திரி மேலே இருக்கும் பழங்களை சாப்பிட்டு கீழே இருக்கும் இலைகளையும் பசிக்கு சாப்பிட்டதால் 1 வாரத்திலேயே இறந்து விடுகிறான். இந்த கதையில் இருக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா நண்பர்? நாம் செய்யும் நல்ல வேலைகளுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். நல்ல கர்மைகளுக்கு நல்லது, கெட்ட கர்மைகளுக்கு கெடுதான் கண்டிப்பாக கிடைக்கிறது என்று தானே அர்த்தம். 1000 பசுக்கள் இருக்கும் ஒரே இடத்திலும் தன் கண்ணுக்குட்டி எப்படி தன் தாய் பசுவை இடம் சேருகிறதோ அப்படித்தான் நல்லது கெட்டது ஆன கர்ம நம்மை தேடி கொண்டு வரும். நீங்கள் செய்த கர்மை உங்களிடமே. கேட்டீங்கள் அல்லவா? ஒரு லைக் ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.